வணக்கம். 22,500ன்ற ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவல உடைச்சு நிஃப்டி இப்போ 350 பாயிண்ட் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆ இதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னும் வீக் ஆக சான்சஸ் இருக்கா? இல்ல ரெக்கவர் ஆக சான்சஸ் இருக்கா? ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அடுத்து இன்னும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கிறது. என்ன தாக்கத்த கமாடிட்டி மார்க்கெட்லயும், இந்தியன் மார்க்கெட்லயும் ஏற்படுத்த போகுது? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெஷ்ஷா இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்டர் என்ன பண்ணலாம்? என்றதையும் ஒன் பை ஒன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி காலையில தாம்பரம்ல ட்ரெய்னிங் செஷன் இருக்கு. அதேபோல ஏப்ரல் 4ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கரணை அலைஸ் ப்ளூவோட பிரான்ச்ல ட்ரெய்னிங் செஷன் இருக்கு. இது 2த்துக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கேன். ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. மேபி நீங்க மார்னிங் செஷனா இல்ல ஈவினிங் செஷன் அட்டெண்ட் பண்ண போறீங்களான்றத டிசைட் பண்ணிக்கங்க. ஆ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ மார்க்கெட்குள்ள போகலாம். அ இன்னைக்கு 22,471 ஆக்சுவலா இதுதான் வந்து இப்போ ரீசென்ட்டா வந்த லோ. அது 23 மார்ச் அன்னைக்கு வந்தது. இந்த லோவ இன்னைக்கு உடைச்சிருக்கு. 22,471 தான் ஆ லாஸ்ட் அந்த 23 மார்ச் அன்னைக்கு வந்தது. அந்த லோவ உடைச்சு இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. இது ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா குரூஷியலான சப்போர்ட் ஜோன் 22,500ன்ற லெவல். அந்த லெவல இன்னைக்கு பிரேக் பண்ணி ஃபால் ஆயிருக்கு. இதுல எந்தெந்த செக்டார் அதிகமா இன்னைக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 1.5% கிட்ட ஃபால் ஆயிருந்தாலும், நெக்ஸ்ட் 50 பேங்க் நிஃப்டி இல்ல இன்னும் ஒரு சில இண்டெக்ஸ் மிட் கேப், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லாம் இன்னைக்கு மோர் தென் 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. செக்டார் பக்கம் வரும்போது மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகியும் பாசிட்டிவா இருக்கு. ஸோ அது ஒரு அ நால்கோ, வேதாந்தா இன்னும் ஒரு சில மெட்டல்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஸ்டேபிளாவும், பாசிட்டிவாவும் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கிறது. இன்னைக்கு இந்த ஒரு இண்டெக்ஸ் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மார்க்கெட்ட எதிர்த்து போராடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப டேமேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் 3% டவுன். ஆர்பிஐயோட ஆ ருப்பி அந்த கேப்க்கான டாலருக்கான கேப் வந்து அ சேஞ்சஸ் ரிவிஷன் குடுத்திருக்கிறது. ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ட இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. பட் ருப்பி ஸ்ட்ரெங்தன் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டியும் நம்ம இங்க எதிர்பார்க்கலாம். அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். பட் இன்னைக்கு மார்க்கெட்ட கண்டிப்பா இந்த விஷயம் காப்பாத்துமானா, கண்டிப்பா வாய்ப்பு ரொம்ப குறைவாவே இருக்கு. அ பிரைவேட் பேங்க்ஸ், ரியல்டி இண்டெக்ஸ், எஃப்எம்சிஜி, ஐடி இந்த செக்டார்லாம் 1-2% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. அதிகமா இறங்கி இருக்கிறது இன்னைக்கு 3% கிட்ட பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் டாப் லூசர் செக்டார்ல. அடுத்தது பிரைவேட் செக்டார் பேங்க், ஆ ரியல்டி இண்டெக்ஸ் இந்த செக்டார்லாம் மோர் தென் 2% கிட்ட ஒரு பெரிய டேமேஜ் அப்படின்னு சொல்லலாம். கன்சூமர் டியூரபிள்ஸும் மோர் தென் 2% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்டுக்குள்ள வரலாம். என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட் அகைன் ஒரு ஃபால். மேபி ட்ரம்போட லாஸ்ட் வீக் அனவுன்ஸ்மென்ட் வந்து ஒரு பெரிய பூஸ்ட் குடுத்தது மார்க்கெட்க்கு. ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது லோல இருந்து. பட் ஆனா அதுக்கப்புறம் அது சர்வைவ் ஆகல. மறுபடியும் பழையபடி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து அதிகரிச்சிருக்கிறது. அ ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். மார்க்கெட் இதுக்கப்புறம் ரெக்கவர் ஆக என்ன வாய்ப்பு இருக்கு அப்டின்னா, இன்னைக்கு காலையில பாசிட்டிவா ஓப்பன் ஆன யுஎஸ் ஆயில் இப்ப நெகட்டிவா டர்ன் ஆயிருக்கு. நெகட்டிவா இருந்த கோல்ட், சில்வர் இப்போ பாசிட்டிவா டர்ன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ரெக்கவர் ஆகுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கு. அது எப்போ அப்டின்னா, இந்த 22,500க்கு மேல நிஃப்டி சஸ்டெயின் ஆகும்போது, இந்த ஸ்ட்ரெங்தன் வந்து மார்க்கெட்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸோட செல்லிங்க ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஹார்டா இருந்தாலும், இன்னொரு பக்கம் டிஏஎஸ் வந்து அத பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால பெரிய அளவுக்கு மார்க்கெட் ஃபால்ல இருந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்சேஷன் இருந்தாலும், பட் மார்க்கெட் 1-2%ன்றது இன்கேஸ் ஃபால்ல வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணா இருக்கு. அ வெள்ளிக்கிழமை 1.7% டவ் ஃபியூச்சர் டவ் ஜோன்ஸ் வந்து அமெரிக்கால ஃபால் ஆச்சு. ஆனா நாஸ்டாக் காம்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் 2% கிட்ட இறங்குச்சு. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, டெக்னாலஜி, பினான்சியல், கன்சியூமர் மார்க்கெட் டவுன்ல வந்து அதிகமா லீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல ஈரான் வந்து இப்போ எந்த கட்டத்திலயும் பேச்சுவார்த்தைக்கோ, இல்ல அ தொடர்ந்து இப்ப இந்த போர வந்து முடிவுக்கு எடுத்துட்டு வரதுலயோ, எந்த ஒரு முன்னெடுப்பும் அவங்க பண்ணல. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். அமெரிக்கா ஒரு பக்கம் ஒரு இடத்துலயும் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்தாலும், பட் ஈரான் தொடர்ந்து கன்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதும், ஆ இது இன்னொரு பக்கம் இந்த டென்ஷன அதிகமாக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு இந்த ஹார்மஸ் வந்து வழித்தடம் ஃப்ரீ பண்றதுக்கான ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்கிறது. ஆல்ரெடி யூரோப் கண்ட்ரீஸ் ஆயில் ரிசர்வ வந்து ஆல்ரெடி அவங்க வச்சிருக்கிற ரிசர்வ இப்போ லிக்விடிட்டிக்காக எடுத்துட்டு வர்றது. இதெல்லாமே ஒரு பக்கம் இந்த பிரச்சனைய ஆ இதுல இருக்கிற தாக்கத்துல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகறதுக்கான ஸ்டெப் ஒவ்வொரு கண்ட்ரீஸும் எடுத்துட்டு இருக்கிறாங்க.
ஸோ இப்போ இந்த ஆயில் இன்னைக்கு ஃபால் ஆச்சு. இன்னும் இப்போ 1% கிட்ட டவுன்ல இருக்கு. மேபி இது இன்னும் ஃபால் ஆக ஆரம்பிச்சதுன்னா, நான் சொல்றது அமெரிக்க மார்க்கெட்ல. இது இன்னும் ஃபால் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, மேபி மார்க்கெட்ல அது ஒரு பவுன்ஸ் பேக் குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு அது ஒரு பூஸ்டிங் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் ஆயில் இறங்க ஆரம்பிச்சா, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ஏவியேஷன் செக்டார், டயர், பெயிண்ட் செக்டார் இந்த செக்டார்ல நம்ம கவனிக்கலாம். ஆனா இன்கேஸ் ஆயில் வந்து இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சா, ஓஎன்ஜிசி, சென்னை பெட்ரோலியம், ஆயில் இந்தியா இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இப்ப இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், இந்த வார் டென்ஷன் வந்து டிஃபென்ஸ் செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் தான். பட் ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அம் இப்போ வரைக்கும் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் இந்த 22,500 பிரேக் ஆனதுனால அடுத்த சப்போர்ட் 22,400 கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ 52 வாரத்தோட லோ, அதாவது 1 வருஷத்தோட லோக்கு நியர்ல தான் நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேபி இந்த 22,000ன்றது ரொம்ப ஒரு குரூஷியல் லெவலா இந்த வாரத்துக்கு ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப இன்வெஸ்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஆவரேஜ் பண்றத கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா, இந்த 22,500க்கு கீழ இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா, அது இன்னும் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ட வந்து ஸ்ட்ரெங்தன் குடுக்கும். வீக்னஸ் இன்னும் அதிகமாக சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு க்ளோசிங் வந்து 22,600க்கு மேல குடுத்தா, மேபி மார்க்கெட்ல ஒரு ஸ்டேபிலிட்டி ஆ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ருப்பி கேப் வந்து டாலர் பொசிஷன்ஸ்க்கு வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறது. ஒரு ருப்பிய வந்து ஸ்ட்ரெங்தனுக்கான ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயமா பார்க்கலாம். டெக்னிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 22,470 உடைஞ்சிடுது. ஸோ அதனால ஒரு பெரிய நெகட்டிவ் தான். ஆனா அடுத்த சப்போர்ட் 22,400 இன்கேஸ் 22,400ம் பிரேக் ஆனா இந்த வீக்னஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஒரு பிரச்சனையா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு கோல்ட், சில்வர், யுஎஸ் ஆயில் இந்த பிரெண்ட் க்ரூட். ஸோ இந்த 3 விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன்னைக்கு இன்ட்ராடேல. இத தாண்டி மதியம் ஓப்பன் ஆக போற யூரோப் மார்க்கெட் இன்கேஸ் லெஸ் தென் 1% மைனஸ்லயோ இல்ல நியூட்ரல்லயோ ஓப்பன் ஆச்சுன்னா, ஒரு பெரிய ஸ்ட்ரெங்தன் நம்ம மார்க்கெட்க்கு செகண்ட் ஹால்ஃப்ல டர்ன் ஆகறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ரைட்டிங் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். மேபி நீங்க வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல் இல்ல ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் வந்து இந்த இந்த மாரி ஒரு வாலடைல் டைம்ல வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒன் சைடு ஆப்ஷன் ரைட்டிங் நீங்க பண்றீங்க. எய்தர் கால் செல்லோ இல்ல புட் செல் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. 2வது ஆப்ஷன் பையிங் வந்து நீங்க இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணலாம். பட் ஆனா என்னன்னா, மூவ்மெண்ட் இல்ல ஒரு 1/2 அன் ஹவர் இல்ல 15 மினிட்ஸ்க்கு வந்து மூவ்மெண்ட் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து அதுக்கான மேபி உங்க டார்கெட் என்ன நியர்ல இருக்கோ, அத நீங்க ரொம்ப உங்களோட டார்கெட்ல ரொம்ப ஸ்டிக்கா இல்லாம, ஒரு நியர் டூ நியர் வந்து நீங்க எக்ஸிட் ஆகுறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஆப்ஷன் பொசிஷன, இன்ட்ராடே பொசிஷன கேரி பண்றத அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப கொஞ்சம் சேஃபா பண்ணணும்னு நினைக்கிறவங்க. பட் ஆப்ஷன் கேரி ஃபார்வர்ட் வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா, ஒரு நாள் வந்து 300 பாயிண்ட் ஒரு 200 டூ 300 பாயிண்ட் கேப் அப் இருக்கு. ஒரு நாள் 200 டூ 300 பாயிண்ட் கேப் டவுன் இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா, இது ஒரு 50, 50 கேம்பிளிங் போல தான் ஆப்ஷன் கேரி பண்ணும்போது. ஸோ மார்க்கெட் நியூஸ் ஏதாவது இம்பாக்ட் வந்ததுன்னா, சடனா ஒரு பவுன்ஸ் பேக் குடுக்கும். பட் அது எந்த அளவுக்கு நம்ம புட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா, அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல கேரி ஃபார்வர்ட்ல பொசிஷன் எடுக்கும்போது, அது ரிஸ்க் அதிகமா குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆல்ரெடி ஐவி வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, பிரீமியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்ப அந்த பிரீமியம் நீங்க அதிகமா போய் நம்ம பையரா கேரி பண்ணும்போது, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிரீமியம் இறங்க ஆரம்பிச்சதுன்னா, ரொம்ப ஹெவியா ஃபால் ஆகும். ஸோ அதனால ஆப்ஷன் பையர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பொசிஷன் கேரி ஃபார்வர்ட வந்து பெட்டர் அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ அடுத்தது ரைட்டர் பொறுத்தவரைக்கும், ரைட்டிங் வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் மொமெண்டம் வந்து பெரிய அளவுக்கு டைரக்ஷன் இல்ல உங்களுக்கு ஃபேவரா டைரக்ஷன் வருதுன்னா, நீங்க அந்த சின்ன சின்ன டார்கெட் வந்து நீங்க புக் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ரைட்டிங்க பொறுத்தவரைக்கும். மேக்ஸிமம் வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டாப் லாஸோட நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்போ மந்த்லி கான்ட்ராக்ட் நிஃப்டிலயோ இல்ல பேங்க் நிஃப்டிலயோ பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, அது ரிஸ்க்கும் அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 22,400 அடுத்த சப்போர்ட். 22,600க்கு மேல குளோஸ் ஆகணும். இல்ல 22,400க்கு கீழ குளோஸ் ஆனாலும், ரிஸ்க் நெகட்டிவ் சைட்லயும் 600க்கு மேல கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். ஏப்ரல் 4ஆம் தேதி ஆப்ஷன் ட்ரேடிங்கான ட்ரெய்னிங் செஷன் பள்ளிக்கரணையிலயும், தாம்பரத்திலயும் நடக்குது. இந்த 2 செஷனுக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இந்த செஷன் ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் நன்றி. இதுவரைக்கும் நீங்க சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.